யானைப்பாறை எலிஃபண்ட் ராக். நம்ம எலிஃபண்ட் ராக்கோட தொடக்கத்துல நிக்கிறோம். நம்ம இன்னும் கீழ் பகுதியில நிக்கிறோம். வரவில்லை. மன்னிக்கவும், யானைப்பாறை இன்னும் போனோம். இது வந்து ஆமைப்பாறை. யானைப்பாறையும் ஆமைப்பாறையும் பக்கத்து நியர் ஃப்ரெண்ட்ஸ் என்பதால் நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம். வாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம இப்போ ஆனமலைக்கு பாதி வரைக்கும் வந்துட்டோம். டீமுக்கு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னனால இருத்தி இருக்கேன். திருத்தம், சின்ன ஒரு பிழை திருத்தம். டீமுக்கு டயர்ட் இல்ல, மேடம்க்கு டயர்ட். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சரி, டயர்டு தான். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாரோட மியூசிக் சென்ஸ் எவ்வளவு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த பிட்ச் எல்லாம் ஏத்தி இறக்குறாங்க, எப்படி இறக்குறாங்க நம்ம பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒவ்வொரு பாட்டை ஒவ்வொரு அழுக சொல்லுவேன். இல்ல நீ டான்ஸ் கொண்டு போக வேண்டாம். இப்போ அவங்க வந்து அந்த பாட்டு வந்து எவ்வளவு ராகத்தோட பாடியாங்க, நம்ம பேக்ல மியூசிக் போடலாம். சரியா? ஓகே. உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் மிஸ்டர் ரேஜி. இல்ல நான் சொல்லியவங்க தயா, நீ எப்படி சொல்லுவ? சொல்லுங்க. ஆகாஷ் வந்து இப்போ வந்து பா 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 பிறை தேடும் பாட்டு, பிறை தேடும் நிறவிலை பாட்ட பாடு. எனக்கு லிரிக்ஸ் தெரியாது. எடுத்து பாடு. செல் இல்லையே தம்பி, செல்லு விடல. பிறை தேடும் இரவிலே. ஆனா லிரிக் எடுத்து விட அவனுக்கு. இசைமலையில் நிறைய தயாரா. ஒரு அந்த பாட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதே தான் போடுவீங்களா? நல்லா இல்லாட்டி அதை போடுவேன். எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. தொண்டை கட்டினாலும் சரி, உனக்கு மண்டல இடிய விழுந்தாலும் சரி. நான் பாடி அந்த பாட்டை ஃபுல்லா பாடணுமா? ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு. நான் இல்ல இடையில உள்ள பாட்டு பாடலாமா? இடையில இருந்து பாடலாம். இருளில் கண்ணீர். நான் சொன்னா ஸ்டார்ட் சொன்ன பிறகு நீ பாடணும். நீ எதுக்கு இருளில் வெயிலில் எல்லாம் கொண்டு வர? அந்த பாட்டு தான் வாய முள்ள. நான் அதான் அந்த பாட்டு இடையில உள்ள என்ன பாடின்னு சொன்னேன். சரி, நீ என்ன பண்ண போற? அடிக்க காத்துல நீ பறந்து போயிட விடாதீங்க இந்த கெட்டியா. அடுத்த ஆகாஷ் எடிட்டிங்ல உன்னை கட் பண்ணி பறக்க விடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஆகாஷ் வந்து பிறை தேடும் அந்த பாட்டு வந்து பாட போறோம். அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பாடியான்னு நம்ம பார்க்கலாம். ரெடி 1 ஃபீலிங்லாம் வராதுங்க சார். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பிறை பாடு. இல்ல இங்க சும்மா நம்ம அழகா பாடுவோம்ல. இருளில் கண்ணீருக்கு மடியில் கண்ணூடவா அழகே இந்த சோகமெதற்கு நானும் தாயும் அல்லவோ உனக்கு என்ன மட்டும் வாழும் உயிருள்ள வரைதான். கை கொடுங்க ஆகாஷ். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. தயவு செஞ்சு இனிமே அடிச்ச ஏதாவது காம்படிஷன்ல நான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னாலும் கண்டிப்பா. இப்போ இதுவும் நான் வலுக்கட்டாயமா ஜாயின் பண்ணல. நீங்க ஏதோ பாட சொன்னதுனால ரிக்வெஸ்ட் பண்ணனால பாடுறேன். இப்போ நீ நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னா பென்னி. நான் பாட மாட்டேன். சும்மா பென்னி நீ பாடு. நான் மட்டும் பாடுனேன். நான் பாடுனப்ப மட்டும் வா இங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. வா இங்க வா. வாலே இங்க வாலே. நான் வா மாட்டேன். சரி நீ வாசிச்சு நான் வந்து பாட்டு பாடணும். இப்ப உனக்கு என்ன பாட்டு வேணும்? நான் பாடி. அண்ணா பாடி. நீ கேமரா என்ன வாய்ஸ் இல்ல? நான் பாட்டு பாடுறேன். இதுல இருந்து வாயா சார். அவன் பாடிடுவான். நான் வேற இல்ல, நான் இதுல இருந்து ஆட்டி. அந்த மைக் பேக்ல இருந்து பாடு. மைக். உனக்கு என்ன பாட்டு? அவளுக்கு என்ன பாட்டு கொடுக்க போற? வாயா செஞ்சிட்டு. என்ன பாட்டு? அண்ணாரே மைக் திருப்பி. தம்பி வந்து 2K கிட்ட ட்ரெண்டியா தான் சாங் கொடு. என்ன பாட்டுல வேணும் உனக்கு? டக்குன்னு சொல்லு. கிஞ்சுரனே பாட்டு தெரியுமா? தெரியாது. நான் ட்ரெண்டிங் சாங் கொடி வரும். அதான் இப்ப ட்ரெண்டிங். ஆத்தி எத்தனை மச்சான். நான் ஃப்ரெண்ட்ல இருந்து வா மாட்டேன் சச்சி. அந்த பேக்ல பாட்டு பாடு. லே முத்தமலை எங்க தெரியுமா? லே நீ என்ன மறச்சிட்டு இருக்க? நான் தான் உனக்கு நான் காம்படிஷனே சொல்லுவேன். சரி. குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நானும் வரேன்ல உனக்கு கூட. பூச்சில அவளுக்கு ரெண்டு சாந்தா சாவணும். நானும் வரேன்ல. குரங்குங்க எல்லாம் பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்டு நிக்கறாங்கடி. நானும் வரேன். நீ எப்படி நான் நிமிரணும்? அதுக்கு கொஞ்சம் அது ஒரு எனர்ஜி வேணும்.
வசையில்லாம இழுத்துறாத வாழ கீழே வாழ. கீழே போற வாரு நான் வந்து ஒரு பெரிய மனுஷன் நின்னு போயிட்டு இருக்கேன். இவன் மேல யாரு கீழே இறங்கு நான் வாரேன். நீ வசை இறங்கல கீழே நில்லு நில்லு இறங்குற இறங்கி நீ தள்ளு தள்ளு இறங்குற தள்ளு. வேற வழியோட இறங்குல மேலோடி இறங்குனா வேற வழியோட இறங்குல. யார் வழி இறங்குனா தூக்கி குண்டு அந்த பக்கம் விழுந்தானா போயிடுவேன் மாறு. அப்ப என்னட்ட செய்த இவ்வளவு நாள் என்ன நீ கோவப்படுத்தினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு. ஆஹா மன்னிப்பு கேளு. டேய் அந்த நீங்க காப்பாத்த வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. மன்னிப்பு கேளு. கர்த்தருக்கு இல்லனா அப்படி சாட்டு. மன்னிச்சிரு. சாரி 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 சொல்லியா? சாரி இனிமே ஏதாவது தப்பு பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் வசையில்லாம இழுத்து விட்டுறாத. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு யாருன மாதிரி நடிப்போம். ஏதோ படிக்கட்டுல ஏறி போற மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டு ஏறி போறான். போ 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 போ. நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போறோம். எங்களுக்கு பசிக்குது ரொம்ப. இனிமே ரிஷிகே வீட்டுல மத்தியானம் சோறு போடுவாங்க நம்பிக்கையில போறோம். இல்ல சின்னதா ஏதாச்சும் பாம்பு பள்ளியோ கிடைச்சா கூட நம்ம இப்போ என்ன ஒரு அட்டை கடை தினிதியா நான் எடுத்து தரேன். நம்ம இந்த கல்லும் ஒரு தீ பத்த வச்சு நம்ம சாப்பிடலாம்னு இருக்கோம். ஜவா ரெண்டு போ அதை எடுத்துட்டோம். ஒரு இதுல வச்சு எடு. ஜோய் அதுல நின்னுக்கோ. கையில எடுத்த இனி அதான் இனி தலையில எடுக்க முடியும் அட்டைய. பெண்ணி கொடுக்க போறா இப்ப நிசா யாருக்கும் தெரியாம அப்படியே. இப்போ நம்ம ரொம்ப நம்ம டீமுக்கெல்லாம் ரொம்ப பசிக்கிறதுனால இப்படி எல்லாரும் பசிக்குது. இது பசிக்கிறதுனால இதுல ஒரு 1000 கால் அட்டை போறோம். பசிக்கிறதுல சாப்பிடு. இந்த மாதிரி சாப்பிட்டியா? நல்லா இருந்தா அங்க ரிவ்யூ ஜெல்லி அட்டை எப்படி இருந்துன்னு கசப்பது அதோட எல்லாத்தையுமே முடிச்சு சாப்பிட்டுட்டான். இப்ப தம்பி தான் ரொம்ப நேரம் மட்டும் பசின்னு சொன்னனால நான் அவனுக்கு தேடி பிடிச்சி ஒரு 1000 கால் அட்டையை பிடிச்சிட்டு கொடுத்தேன். என்ன நீ அகால அதுக்கு அது வந்து சயின்ஸ்ல அதுக்கு 1000 கால் அட்டைன்னு வந்துட்டாரு. இப்போ நம்ம இனி அடுத்து பிடிச்ச ரெஜிக்கு கொடுக்க போறோம். அவன் பாவம் தான். எனக்கு வந்து பசிக்கல. ஆனமலையில ரொம்ப கான்ஃபிடென்டா தான் ஏறணும். இப்போ கான்ஃபிடென்டா தான் இருக்கும். கீழே கண்டிப்பா நாங்க இறங்குவோம். வழி மாறிட்டோம். உண்மையாவே வழி தப்பி போயிட்டோம். எப்படி இறங்கணும்னு தெரியல. வழி இல்லை. இந்த இடத்த எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஒரு வழி நாங்க தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் இனிமே எங்க பின்னாடி யாராச்சும் ஹிடன் பிளேஸ் பார்க்க வர்றவங்க நாங்க போன வழியில நீங்க வரலாம். கண்டிப்பா வரலாம். நான் வீட்டுக்கு போகணும். ஓய் ஓய்டா ஓய் 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 எனக்கு வீட்டுக்கு போகணும். இந்த பயணம் கடினமான பயணம் என்று நிசா ஒத்துக்கிட்டா. வீட்டுக்கு போறாளா? எங்க போற நிசா? எங்க போற? நான் கீழே இல்ல வீட்டுக்கு போறோம். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக. இன்னைக்கு நம்ம யானைமலையை விட்டு வெளியே போறோம். நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் ஒரு மலையோ ஆறோ குளமோ அருவியோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம். டிப்ரெஷன் எல்லாம் தீக்கணும்னா இந்த மாதிரி ஊர் சுத்துங்க. அப்பதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா. டாடா பாய் பாய். உங்களிடம் இருந்து விடைபெறுவது அஃபியா டார்லு.